விநாயகன் 64 மாண்புமிகு உறுப்பினர் மு. சக்கரபாணி மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வானூர் தொகுதி வானூர் ஒன்றியம் கிளியனூர் கிராமத்தில் உள்ள உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை உதவி மின்கோட்ட பொறியாளர் அலுவலகமாக தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் தற்போது இல்லை என மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சக்கரபாணி. மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வழங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட கிளியனூர் பகுதியில் தற்பொழுது 33/11 kV துணை மின் நிலையம் இயங்கி வருகிறது. இப்பகுதியில் தற்போது தொழில்துறைகள், பள்ளி, கல்லூரிகள் வளர்ச்சியின் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவைக்கு ஏற்றவாறு மக்களுக்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்க அதிக திறன் கொண்ட துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும். எனவே கிளியனூர் 33/11 kVயை விரிவாக்கம் செய்து 110/33 kV துணை மின் நிலையமாக தரம் உயர்த்த அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புவதோடு, கிளியனூர் துணை மின் நிலையத்தை தரம் உயர்த்த என்பதற்கு பதிலாக துணை மின் அலுவலகத்தை தரம் உயர்த்த என்று கேட்டிருக்க. அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வானூர் தொகுதி கிளியனூரில் மொத்தம் 16 MVA திறன் கொண்ட மின்மாற்றிகள் இயக்கத்தில் உள்ளன. இந்த மின்மாற்றிகளுடைய மொத்த நிறுவுதிறன் 14.65 MVA ஆகும். கிளியனூர் பகுதியிலுடைய மின் தேவையை பூர்த்தி செய்ய மேற்கண்ட துணை மின் நிலையமே போதுமானதாக தற்போது உள்ளது. இருந்தபோதும் கூட மாண்புமிகு உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று துறையின் சார்பாக ஆய்வு செய்து அங்கே ஏற்பட்டிருக்கின்ற மின் தேவையை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படின் முன்னுரிமை அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு உறுப்பினர் சக்கரபாணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வானூர் தொகுதிக்கு உட்பட்ட கண்ணமங்கலம் கோட்டம் பொம்மையர்பாளையம் கிராமத்தில் 110/22 kV மின் நிலையம் அமைக்க கருத்துரு பெறப்பட்டு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இங்கு மின் நிலையம் அமைக்கப்பட்டால் ஆரோவில் சர்வதேச நகரம், கோட்டப்பகல் நகராட்சி, பொம்மையர்பாளையம், மாத்தூர், கீழ்ப்புத்துப்பட்டு போன்ற மக்கள் அடர்த்தியுள்ள கிராமங்கள் மின்வசதி தடையில்லாமல் பெறும். எனவே பொம்மையர்பாளையம் ஊராட்சியில் 110/22 kV மின் நிலையம் உடனடியாக அமைக்க அரசு முன்வருமை என்பதோடு, வானூர் தொகுதி கடலோர கிராமங்களில் புயல் வெள்ள சீற்றங்களால் பொழுது மின்கம்பங்கள் சாய்ந்து மின்தடை ஏற்படுவதோடு உயிரிழப்புகளும் ஏற்படுவது. எனவே கடலோர பேரிடர் அபாய குறைப்பு திட்டத்தின் மூலம் மேல்நிலை மின்பாதைகளை புதைவிட மின் கம்பி பாதைகளாக மாற்ற அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விழுப்புரம் மாவட்டத்தில் கூடுதலாக தேவைப்படுகின்ற அந்த மின் தேவையை கவனத்திலே கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 1571 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு அதில் வானூர் தொகுதியில் 357 மின்மாற்றிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. அதேபோல விழுப்புரம் மாவட்டத்திற்கு 6 புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கி அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த துணை மின் நிலையம் இந்த ஆண்டு அதில் கவனத்தில் கொள்ளப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு, மேல்நிலை கம்பிகளை புதைவிட கம்பிகளாக மாற்றுவதற்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். முதல் கட்டமாக மாநகராட்சி பகுதிகளில் அந்த பணிகளை முழுமையாக 100% நிறைவேற்றிட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். படிப்படியாக அடுத்த நிலைகளில் நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் என தேவைப்படுகின்றதை கவனத்திலே துறை கொள்ளும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.